திரு ராமசாமி ஐயப்பன், இது பாகுபாடான பட்ஜெட்டா? எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய பார்வையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பட்ஜெட்ல எத்தனை முறை ஒரு ஊரு குறிப்பிடப்பட்டது அப்படின்றத வச்சு ஒரு பட்ஜெட்டை நிர்ணயம் செய்யறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு தவறான புரிதலோட ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது இருக்கு. ஒன்னும் நம்ம தமிழ்நாடோட பட்ஜெட்டை போன 13 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கலாம். சென்னை 100 முறைக்கு மேல கூறப்பட்டிருக்கு. நான் வர சிவகங்கை மாவட்டம் ஒரே ஒரு முறைதான் கூறப்பட்டிருக்கு. அப்ப சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து அரசுகளுமே கம்ப்ளீட்டா புறக்கணிச்சுட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்துல எதுவுமே நடக்கல. காரைக்குடியில இன்னைக்கு வரைக்கும் தண்ணி கூட வரல, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அங்க மக்களே இருக்க முடியாது. அது இருண்ட காடு, எல்லாருமே மாறி சென்னைக்கு வந்துருங்க. அந்த நிலைமை தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தா மக்கள் கிட்ட சமுதாயத்தை பத்தியும் நம்மளோட நிதிநிலையை பத்தியும் எப்படி சரியாக நீங்க சொல்றது மத்திய பட்ஜெட்டா பார்வை ஒன்று இல்ல மன்னிக்கணும், தமிழ்நாடு இது தவறான பார்வை. என்னோட வருத்தம் அது. இரண்டாவது விஷயம் இல்ல, ஒரே நிமிஷம் ராமசாமி, இல்ல நான் என்ன கேட்கிறேன், மத்திய பட்ஜெட்ல 13 முறை சென்னைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை சிவகங்கைன்னு சொன்னாங்களா, இல்ல தமிழ்நாடு பட்ஜெட்ல அப்படி சொன்னாங்களான்னு கேட்கிறேன். தமிழ்நாடு பட்ஜெட்ல சொல்றேன். எல்லா பட்ஜெட்லயும் சிவகங்கை இருக்கு, மாவட்ட வாரியான அளவுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை எடுத்து படிக்காம சொல்லக்கூடாது. மாநில வாரியான இது கம்ப்ளீட் எல்லா தமிழ்நாட்டோட பட்ஜெட் உரையில ஒவ்வொரு மாவட்டமும் குறிப்பிடப்படுது. எந்த மாவட்டமும் விலக்கு இல்ல. தவறா சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, ராமசாமி சொல்லுங்க. பட்ஜெட் ஸ்பீச்ல என்ன இருக்கு அப்படின்றதா முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட். முன்னாடி சொன்னவங்க பட்ஜெட் ஸ்பீச் தவறா இல்ல பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா அப்படின்னு தவறா சொல்லிட்டாங்கன்னா அவங்களை கேள்வி கேளுங்க. அடுத்தது இரண்டாவது வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் 10 வருஷம் யூபிஏ, 10 வருஷம் என்டிஏ, இப்போ இருக்கிற இந்த அடுத்தது புது பாஜக ஆட்சியோட இந்தியா ஆட்சியோட இதை கம்பேர் பண்றோம். அப்போ இயர் ஆன் இயர் அவங்க டபுள் டிஜிட் இல்ல அபவ் 5% இருக்க இன்ஃபிளேஷனை கம்பேர் பண்ணும்போது மோடி அவர்களோட ஓவரால் எஸ்டிமேட் 5% கம்பேரிட்டிவா இருக்கிற கம்மியா இருக்கிற இன்ஃபிளேஷனை அவர்கள் அது மோசம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இன்ஃபிளேஷனை அவர்களோட கூட்டணி கட்சிகள் ஏன் குறை கூறவில்லை? அன்னைக்கு அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். ஆட்சியில் இருந்தா போதும், நாங்க மக்களோட அனுதாபத்தை பெற தேவையில்ல, மக்களோட நலன் தேவையில்லை அப்படின்னு நினைச்ச அரசியல் கட்சிகளா அப்படின்ற பிரச்சனை இருக்கு. சோ கம்பேரிசன் ஆஃப் டேட்டாவும் இங்க தவறாக இருக்கு அப்படின்ற பிரச்சனை. எனக்கு முதல்ல பேசின பொருளாதார நிறுவனர் சொன்னதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னா, எப்பவுமே நமக்கு தேவை அதிகம், இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிகமா பண்ணணும், சென்னைக்கு அதிகமா பண்ணணும், எனக்கு காரைக்குடிக்கு அதிகமா பண்ணணும், அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம நாடு முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒவ்வொருத்தரும் என்னோட சகோதர சகோதரிகள். அப்ப அவர்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை இருக்கிறது அப்படின்ற அந்த பார்வை இருக்கணும் முதல்ல. இல்லங்க, அது ஓகே, அதை யாரும் தவறு சொல்லல. எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிகள் தான். சென்னை எவ்வளவு பெரிய வெள்ள பேரழிவுல சிக்குச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் எவ்வளவு பெரிய பேரழிவை நெல்லையில இந்த வெள்ளத்துல சந்திச்சாங்க அப்படிங்கிறதும் தெரியும். நம்ம 37,000 கோடி கேட்டு 276 கோடி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பீகாருக்கு 11,500 கோடி உதவியில் ஒரு வெள்ள கட்டுப்பாட்டு கட்டமைப்பு உருவாக்கப்படுன்றாங்க. மகிழ்ச்சி, பீகார் மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம சகோதர சகோதரிகள் தான். அதே மாதிரி தமிழ்நாடு கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, நமக்கு அதை கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த டிபேட்டே வந்திருக்காதே, அதை தவிர்த்திருக்கலாமே, ஏன் வரல? அப்ப நிதிஷ்குமார் காரணம், அங்க இருக்கக்கூடிய ஆட்சி நடத்துவதற்கு உதவி செய்யறாரு, அது ஒரு காரணம்னு பேசினா அதை யார் நம்பாம இருப்பாங்க? ஏன் அதுவும் தவறான புரிதல் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இமாச்சல் பிரதேஷ்க்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஸ்னோ கிளியரன்ஸ் பட்ஜெட் இதுனா ஒரு ஆண்டுக்கு 100 கோடிக்கு மேல இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஸ்னோ கிளியரன்ஸ் பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது எந்த விதத்துல ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு, அங்க பிரம்மபுத்திரா, கங்கா, அங்க நேச்சுரல் டிசாஸ்டர், பெரிய ரிவர்ஸ் எப்படி வருது, அதுக்கு அது போர்டுக்கான என்ன தேவை இருக்குன்னு. இங்க அதே கம்பேரிசன், இங்க ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுக்கு 3,500 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. ராமசாமி, ஸ்னோ கிளியரன்ஸும் நான் சொல்லக்கூடிய பேரழிவும் ஒண்ணா? என்ன நீங்க இந்த சென்டென்ஸ் முடிச்சுதான் அடுத்த கேள்வி. ஏன்னா டேட்டா இருக்கு. இது என்னன்னா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சேர்ந்து பிரிக்ஸ் பேங்கோட சேர்ந்து சென்னைக்கு 2 கிராண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மொத்த கேரண்டர், அதுக்கு 50% சப்போர்ட் மொத்தமா இந்திய அரசு கொடுத்திருக்கு. அந்த இதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, பூமாரும் அழையாறுவரையும் கிளீன் பண்றதுக்கும் தூர்வாடுறதுக்கும் அதோட மேம்படுத்துறதுக்கும் 650 கோடி போன கருணாநிதி அவர்கள் ஆட்சியில. அதற்கப்புறம் திரும்பி எடப்பாடியார் அப்புறமா சொல்லுங்க, குறுக்க வந்துட்டே இருந்தா நானும் வாங்குறீங்க, நானும் அப்படி குறுக்க வந்துகிட்டே இருக்க முடியும். அது சரியான விவாதமா இருக்காது. ஒரே ஒரு விஷயம் தான், நாம வாங்கினது கடன், ஆசியா டெவலப்மெண்ட் பேங்க். இது மட்டும் நீங்க, ஏன்னா நீங்க ஒரு பொருளாதாரத்துல தெரிந்தவர்கள், அவங்க கொடுக்கறது எய்டு, அது திருப்பி கட்ட வேண்டியது இல்ல. அது எப்படி ரெண்டையும் ஒண்ணா நீங்க என்ன போடலாம்?
ஆனா அது என்ன அது அறிவு நாணயமா இருக்கு. அந்த கடனை பே பண்றது யாரு, அந்த கடனுக்கு கேரண்டர் யாரு, அதே மாதிரி பிரிக்ஸ் பேங்க்ல வாங்குறது யாரு, வேர்ல்ட் பேங்க்ல வாங்குறது யாரு, கேரண்டர் யாரு, அதுக்கு 50% கட்டுறது யாரு, இது இல்லாம அடிஷனல் காம்பன்சேஷன் யாரு கொடுக்குறா, அதெல்லாம் தமிழக அரசு கொடுக்குறா இல்ல சென்னை இல்ல மத்திய அரசே கட்ட போகுதா கேரண்டி கொடுக்கறதுனால? அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட், அப்ப ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இது என்ன ரிவர் தூர்வார ப்ராஜெக்ட் இருக்கு, இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அது என்ன நிலைமையில இருக்கு, செலவு பண்ண அடுத்த ஆண்டே வந்து இங்க வெள்ளம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்ற போது இது கம்பாரிசன் கிடையாது. சோ அதனால அங்க இருக்க தேவைக்கு ஏற்ப ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அப்படின்னு. இங்க வந்து மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நார்மலா வந்து இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கேட்டாரு. அதற்கான பேச்சு இல்ல அப்படின்னு நம்ம பேசினோம்னா அது சரியான கேள்வி. எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த 3 பெரிய மாவட்டங்களுக்கும் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றது அவசியம். அதை வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி அந்த இதுல கம்பேரிசன் இருந்ததுன்னா இது வெறும் அரசியலுக்காக மட்டும் கேட்கப்படுற கேள்விகள். ஆனா இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுலயுமே வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. கன்சாலிடேட்டட் கிராண்ட்ஸ் வந்து மாநில அரசுகளுக்கு உயர்ந்திருக்கு. ஜிஎஸ்டி இது என்ன பகிர்வு தமிழ்நாடுக்கு உயர்ந்திருக்கு. அது என்டையர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 286 இருக்கு. தமிழ்நாடுக்கான பகிர்வு போன ஆண்டோட இந்த ஆண்டு அதிகமா இருந்திருக்கு. அதை யாரும் பெரிதாக பாக்குறது இல்ல. சரி, இதை விட்டுருங்க. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், விசாகப்பட்டினம் சென்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடார். ஏற்கனவே எண்ணூர் இந்த போர்ட்ல எல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து ஸ்தம்பித்து இருக்கு அப்படின்னு தமிழக அரசு சொன்ன நேரத்துல அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபண்டிங் வந்திருக்கு. இதனால தமிழக அரசு இங்க வந்து மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரதுக்கான வசதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான கான்ட்ரிபியூஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு யாரும் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. எனக்கு எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு அதிகமா பண்ணணும், சென்னைக்கு அதிகமா பண்ணணும், காரைக்குடிக்கு அதிகமா பண்ணணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நம்ம பேலன்ஸா நாடு முழுக்க பண்றோமா இல்லையா அப்படின்றது அரசியல் நிமித்தமாக நான் இங்க சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா தவறான கருத்து தான். ஓகே, சொல்லுங்க. இந்த பட்ஜெட் அப்படின்றது இன்டர்ம் பட்ஜெட். அதனால இடைக்காலத்திற்கு அடுத்த 6 மாதத்திற்கு இது சரியான தேவை பூர்த்தி செய்வதற்கான இது இருக்கு. போன வாட்டி இருந்தது கண்டினியூட்டியும் இருக்கு. பிப்ரவரி கொடுத்த பட்ஜெட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கண்டினியூட்டியும் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கிட்டத்தட்ட அப்ப அனௌன்ஸ் பண்ணப்பட்ட 37 ப்ராஜெக்ட் இது கண்டினியூட்டியும் இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. இது இல்லாம அத்தியாவசிய தேவை 4 முக்கியமான கேட்டகரி அப்படின்றது, அதாவது விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு, பெண்களுக்கு, யூத்துக்கு அப்படின்றது. சோ அந்த 4 கேட்டகரியும் அவங்க பிளான் பண்ணி அவங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த பார்வை இருக்க வேண்டியிருக்கு. அக்ராஸ் த போர்டு இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோல வச்ச பிரைமரி இண்டிகேட்டர் யூத்துக்கும், எம்எஸ்எம்இக்கும், மிடில் கிளாஸுக்கும் எப்படி வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எல்லா இதையுமே ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவங்க மேண்டேட்லயும் அவங்களோட மேனிஃபெஸ்டோலையும் இருக்கிற அதையே ஃபுல்ஃபில் பண்ணது வந்து தவறுன்னு சொன்னா அந்த அரசியல் கட்சிகள் அரசியல் காரணமாக சொல்றாங்களா இல்ல அந்த மேண்டேட் சரியான பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இரண்டாவது, எல்லாருமே பேசும்போது ரிச் புவர் இன்இக்வாலிட்டி டிவைட பத்தி பேசுறாங்க. அதை வந்து நம்ம 1991 இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அது வந்து கன்சிஸ்டன்டா 1989 91 இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. அதுல மாற்றம் கிடையாது. ஆனா 2014 இருந்து 24 வரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற குரூப் அவங்களோட பண வீக்கம், அவர்களோட சம்பாத்தியம் வந்து உயர்ந்திருக்கு. அது வந்து வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். எல்லாருமே அந்த வேர்ல்டு இன்இக்வாலிட்டி டேட்டா பேஸ் அப்படின்னு அந்த WIDயோட டேட்டாவை தான் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட டேட்டாவை கம்பேர் பண்ணுங்க. அப்ப வந்து இந்த நடுத்தர மக்களோட இது ஏர்னிங் கேப்பபிலிட்டி, அவர்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான எபிலிட்டி, இது வந்து 2014 24 தான் இந்திய அரசுல இருக்கிறதுலேயே அதிகமா இருந்திருக்கு. அப்படின்ற போது அந்த ரிச் புவர் இன்இக்வாலிட்டி அந்த மிடில் கிளாஸ் கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்றது பார்க்க வேண்டிய தேவை டெஃபினட்டா இருக்கு. ஓகே.